ஹலோ மக்களே, உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீதி இருக்குனாவோ இல்லை சப்பாத்தியை ஒரே ஸ்டைலில் சாப்பிட்டு போர் அடிச்சுட்டுனாவோ இந்த சிம்பிளான டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 4 சப்பாத்திக்கு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த முட்டையை நல்லா குட்டி குட்டியாக பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் கண்டிப்பாக உதவுங்க. முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக நறுக்கின வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெரிய சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா வாசனையை கொடுக்கும். அது கூடவே நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அது கூட தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு மிளகாயை சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகாய் வேண்டாங்க. அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே இதுக்கு தேவையான மசாலா போட போகிறேன். மசாலா வேறு எந்த மசாலாவும் இல்லைங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம், வீட்டில் உள்ள குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க போகிறேங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுமே நம்ம குட்டி குட்டியாக பொரிச்சு வச்சுருக்க முட்டையுமே இது கூட சேர்த்து கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். கொத்து பரோட்டா ஸ்டைலில் தாங்க நம்ம கொத்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் கடாயில் செய்கிறோங்க. சால்னா எதுவுமே நம்ம ஊற்றாதனால அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கச்சிலேயே நம்ம சப்பாத்தி இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டால் டேஸ்டான கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.